Hi, hello and welcome to VAJ Bakers. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாம். நான் இது ஷார்ட்ஸ் போடுறதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் செய்து முடிக்கும்போது அச்சச்சோ இதோட ஸ்டோரி நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா, என்னோடய கேக்குக்கு வந்து ஒரு சோதனையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக்கை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 5 kgல 3 டயர் வெண்ணிலா ஃப்ளேவரில் உள்ள ஒரு வெட்டிங் கேக்கு. கஸ்டமர் இந்த மாடல் என்கிட்ட கொடுத்துட்டு இதே மாதிரி வேணும் கலர்ஸு, அதாவது அந்த பீச் கலரில் வேணும், ஃப்ளவர்ஸ் எல்லாமே பீச் கலரில் ஃப்ரெஷ் ஃப்ளவரில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த கேக்கோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கில் அந்த ஜியோடு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். நான் ரொம்ப நாளாகவே பண்ணணும் அப்படின்னு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நம்ம ஏரியாவிலலாம் ஐசோமால்ட்டு எவ்வளோ காஸ்ட்லிங்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம ஓனாக நம்ம கை காசு போட்டு செய்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன் எப்படா இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் கிடைக்கும்ட்டு. ஸோ அவங்க வந்து இந்த ஜியோட டிசைன் தான் வேணும், இதே மாதிரி பண்ணி கொடுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து டபுள் ஹாப்பி. ஸோ அவ்வளவு எக்ஸைட்டடாக இந்த கேக் வந்து பார்த்து நான் அவ்வளவு அழகாக நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கேக்கோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோட டிசைன் ப்ளஸ் இதில் வந்து நம்ம ஐசோமால்ட் வந்து க்யூப் ஷேப்ஸில் வந்து செய்து அதோட அந்த ஒவ்வொரு பீஸஸையும் அந்த டியூசஸ் வச்சு பொறுமையாக ஒவ்வொன்றா அதை கரெக்டாக ஃபில் பண்ணி நீட்டாக அவ்வளோ டைம் எடுத்து நான் செய்திருந்தேன். ஜியோடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கேக்குக்கு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு அதில் அந்த ஐசோமால்ட் கியூப் பீசஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறது தான் ஜியோ டெக்கரேஷன், சரிங்களா. பட் அது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நீட்டாக செய்து எடுக்கிறதுலாம் இருக்குது அந்த கேக்கோட பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஜியோட ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா கஸ்டமர் எங்கிட்ட வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவரில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சேம் இதே பீச் கலரில் வேணும்னு. ஃப்ரெஷ் ஃப்ளவரில் பீச் கலருக்கு எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. நாங்கள் யூஸ்வலாக ஃப்ளவர்ஸ் வாங்குகிற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிடைக்கும், எல்லோ கிடைக்கும், அண்டு ஒரு பிங்கில் ஒரு டைப்பு கலர், அந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் தான் அங்கே ரோசஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த பீச் ரொம்ப ரேருங்க, நிறைய இடத்துல நான் பார்த்தேன் கிடைக்கவும் இல்லை. அதுவும் இல்லை அவங்க கொடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மட்டும் இல்லை, வேறே நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ நான் கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளவரில் வந்து வாய்ப்பில்லை, நமக்கு கிடைக்கல. பட் நான் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து சேம் நீங்கள் கொடுத்த ஒரு மாடலில் வர்றது மாதிரியே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் சேம் இதே பீச் கலரில் கிடைக்கிறதுக்காக நான் தேடி போகிற இடம் தான் நம்முடைய VAJ Bakers Mart. எங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ஃப்ளவர் பஞ்சஸ் நிறைய கலர்ஸில் நிறைய மாடல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து பீச் கலர்ஸ் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி கொஞ்சம் அதுக்கு மேட்சிங்காக வர மாதிரி உள்ள கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். இதில் கொஞ்சம் நான் ஜிப்சம் ஃப்ளவர்ஸும் வச்சுருக்கேன். அது வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர் தான். ஒரு சில பேர் வந்து ஆர்டிஃபிஷியல்லையும் ஜிப்சம் ஃப்ளவர் வராதா கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வாங்குறது ரொம்ப ரேட்டாக இருக்குது. அது ஒரு பஞ்சே பார்த்திங்கன்னா 300 rupees வருது. அதனால் ஜிப்சம் ஃப்ளவர் எதுவுமே ஸ்டாக் வைக்கல ஷாப்பில். ஸோ ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவரே வாங்கி கேக்கில் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் கலர்லையா ட்ரிப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பீச் கலருக்கு மேட்சிங்காக வர மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த ஜியோடு டிசைன் போட்டதோட அந்த எட்ஜஸ்லையா பார்த்தீங்கன்னா காப்பர் கலர்லையா நான் பெயிண்டிங் கொடுத்துருக்குறேன். காப்பர் டஸ்ட்டு வச்சு, எடிபிள் டஸ்ட்டு வச்சு அதோட சைடில் வந்து டிசைன் அது லைட்டாக அந்த பெயிண்டிங் கொடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் அவங்க கொடுத்த அந்த மாடல்லையுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஜியோட டிசைன் வந்து அப்படி தான் வரும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி லைட்டாக அந்த பார்டர்லேயே வந்து பெயிண்டிங் கொடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி அதில் தான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு. அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கேக்கை வந்து கஸ்டமர் கேட்டது மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அப்போது அதுக்கப்புறமா அதை எனக்கு ஃபீல் ஆச்சு, அந்த பார்டர் வந்து கொஞ்சம் கூட ஹைலைட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப லைட்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போது லாஸ்ட்டு பேக்கிங் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் கூட வந்துருந்தாங்க, பேக்கிங் பண்ணி கிளம்புறதுக்காக. அப்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி பார்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் டஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்பீங்களா, எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சரி பாவம் பிள்ளைக்கு ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே டைம் கிடைக்கல போல நினச்சிட்டு அவங்க காப்பர் டஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஐசோமால்ட் எல்லாமே ஃபுல் கிறிஸ்டல்ஸ்லேயுமே காப்பர் பெயிண்ட் போட்டு விட்டாங்க. நானும் வந்து பார்க்குறேன், அவங்க ரொம்ப அப்படி ஃபேஸை நல்லா பிரைட்டாக ஹாப்பியாக வச்சுட்டு அவன் ஏதோ பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தோரணையில் இருந்தாங்க. கேக்கை வந்து பார்த்து எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி இருந்து நான் செய்து எடுத்ததை ஃபுல்லாகவே ஸ்பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுபோல் அவங்க வந்து அந்த காப்பர் பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த ரேஷியோவும் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு. லூஸாக இருந்து அது அவங்க அந்த பெயிண்ட் பண்ணது வந்து கேக்கில் ட்ராப்பாக இருந்துச்சு, ட்ரிப்பிங் கொடுத்தது மாதிரி வடிஞ்சு வேற போயிருந்துச்சு. ஐயோ என்ன பண்ணுறது,
அப்புறம் என்ன பண்ணுறது, அதை ஃபுல்லாக பஞ்சர் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக அந்த வடிஞ்சது எல்லாத்தையும் மெதுவாக அந்த கேக்லேருந்து அந்த க்ரீமோடையே சேர்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட் லுக் இருந்தது. அடுத்தது கச்சமிச்சான்னு டிசைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த காப்பர் கலரில் உள்ள ஃப்ளேக்ஸை வச்சு அந்த பஞ்சர் பண்ண இடத்துல எல்லாம் டேமேஜ் ஆன இடத்துல எல்லாம் கொஞ்சம் பஞ்சர் ஒட்டி அப்புறமா சரி அதை மேட்ச் பண்ணுறதுக்காக அங்கேங்கேயா கொஞ்சம் காப்பர் ஃப்ளேக்ஸையும் வச்சு அப்படியே டச்சப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அந்த சென்டர் ஃபுல்லாகவே கொஞ்சம் லைட் ஒரு எல்லோயிஷாகவும் ஸோ அந்த பார்டர்ஸ் வந்து காப்பர் கலராக இருந்தது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த ஜியோடு டிசைன் ஃபுல்லாகவே காப்பர் கலர்லேயே தான் இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஐசோமால்ட் கிறிஸ்டல்ஸ் பண்ணது பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த இதை இவங்க பெயிண்ட் பண்ணதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயருக்கு வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வச்சு விட்டேன். பட் இருந்தாலும் அது வந்து டிரான்ஸ்பரண்ட் பீசஸ் இல்லையா, ஸோ அது கீழே வந்து அந்த காப்பர் கலர் பெயிண்டிங் இருக்கிறதுனால அதுலேயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆக தான் ஆரம்பிச்சுது. அது பிளெயினாக இருக்கிறது மாதிரி தெரியலை, ஃபுல்லாகவே அந்த ஒரு காப்பர் கலர்லேயே உள்ள லுக்கு தான் கொடுத்தது. பட் ஓகே, ஃபைனலாக லுக் நல்லா தான் இருந்தது. பட் கரெக்டாக அந்த ஜியோட் அப்படின்னு தெரிஞ்சு பார்க்குறவங்க இது ஏன் இப்படி ஃபுல்லாகவே காப்பர் கலர் இருக்குங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி சொதப்பி வச்சிட்டோம். ஸோ கேக்கோட ஃபுல் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா கூட நான் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு கேக்கை பேக் பண்ணி டெலிவரி கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நல்லா கிராண்டாக சூப்பராக கேக் பண்ணும்போது சொதப்பல் தருணங்கள் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்குதுன்னா நீங்களும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஒரு விஷயம், நம்ம வந்து ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்ம வந்து VAJ Bakers Mart ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு பேக்கிங் திங்ஸுக்குள்ளே எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது வந்து அதோட வாட்ஸ்அப் கேட்லாக் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ என்ன போலவே உங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.